ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு 2026 ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்கு வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு லக்கி டிப் மூலமாக செலக்ட் ஆன எல்லாருக்குமே தரிசனம் பார்த்துருப்பாங்க. ஸோ நேரடி சர்வ தரிசனம் 2ஆம் தேதியிலேருந்து அலோவ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 4 மணிக்கு மேலேயே நேரடி சர்வ தரிசனத்துக்கான கியூ லைன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலேருந்து கியூ லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றின அப்டேட்டும் இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வைகுண்ட துவார தரிசனத்தில் முதல் 3 நாட்கள் டிக்கெட் கிடைக்கல, 300 டிக்கெட்டு புக் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களாலையும் நேரடி சர்வ தரிசனம் மூலமாக நம்ம சாமி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்னைக்கு நைட்டு ரீச் ஆகுறீங்க இல்லை நாளைக்கு காலையில் ரீச் ஆகுறீங்க அப்படின்னா நேரடி சர்வ தரிசனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. வாங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்களும் 30, 31 இன்னைக்கு 3 நாட்கள் தரிசனம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வைகுண்ட துவார தரிசனத்துக்கும் இந்த டைமும் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ஹாப்பி நியூ இயருங்க. வாங்க அப்டேட் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் டிக்கெட் இல்லாமல் போகக்கூடிய நேரடி சர்வ தரிசனம் இப்போ என்ன மாதிரி அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ நேரடி சர்வ தரிசனத்துக்கு பக்தர்களை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட கியூ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை ஃபார்வர்டும் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஸ்டண்ட்டாக வரும், தேவைப்பட்டால் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நேரடி சர்வ தரிசனம் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆக்டோபஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது நீங்கள் வந்து நெட்டில் போட்டிங்கனாலே வரும். கோகர்பம் போகிற அந்த வழி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இதுக்கான என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இடத்துல வந்து நேரடி சர்வ தரிசனம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் திருமலையில் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே போயிட்டு டிக்கெட் இல்லாதவங்க நேரடி சர்வ தரிசனத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேபி இன்னைக்கு நைட்டு இல்லைனா காலைக்குள்ளே நம்ம தரிசனம் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு மாதிரி தான் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடம் எக்ஸாக்டா புரோஹித் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கத்தை நம்ம பாஸ் பண்ணாலே இந்த சர்க்கிள் உங்களுக்கு வந்து வரும். ஆக்டோபஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், மேப்போட இதுவுமே ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நேரடி சர்வ தரிசனம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இப்போ நீங்கள் ரீச் ஆகிறத பொறுத்தும் நம்ம நேரடி சர்வ தரிசனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 2ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நாளைக்கு தான் ரீச் ஆகுவோம், என்ன டைம் வந்து என்ட்ரி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஈவினிங் 4 மணிக்கு மேலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து நேரடி சர்வ தரிசனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு இன்றைக்கி க்ரௌடு ஜாயின் பண்ணுறதை பொறுத்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற அப்டேட்டை நம்ம ஷேர் பண்ணுவோங்க. அதுக்கு அடுத்தது சிஆர் ஆஃபீஸில் வந்து இந்த லக்கி டிப்பில் செலக்ட் ஆனவங்களுக்கு முதல் நாள் நம்ம ரூம் வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இனிமேல் நமக்கு வந்து சிஆர் ஆஃபீஸில் எப்பயும் போல் ரூம் எடுத்துக்கலாம். டிக்கெட் இருக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. நாளைக்கு நான் 300 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், ஸோ காலையில் தான் ரீச் ஆகுவேன், எனக்கு ரூம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ கூட எடுத்துக்கலாம். இனிமேல் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, ஏன்னா நேரடி சர்வ தரிசனமும் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நேரடி சர்வ தரிசனம் இதுதான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ். ஸோ சாமி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிற அப்டேட் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி அப்டேட் கிடைச்சாலும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த முறை இடி ப்ளஸ் செலக்ட் ஆனவங்க வைகுண்ட துவார தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் 45 மினிட்ஸ், அதாவது 45 நிமிஷத்துலேயே சாமி பார்த்துருக்காங்க. சிலர்லாம் 1 மணி நேரத்துலேயே சாமி பார்த்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வைகுண்ட துவார தரிசனத்தை நான் பார்த்ததே இல்லை, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் போய் பார்த்த மாதிரி இருக்குது, அப்படி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி. நேற்று வந்து 70,256 பேர் வந்து சாமி பார்த்துருக்காங்க. இடி பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 4 மணி நேரம். ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்க டோக்கன் முடிஞ்சிருச்சுன்னா இனிமேல் நாளையிலேருந்து நேரடி சர்வ தரிசனம் மட்டும்தான் இருக்கும். நாளையிலேருந்து என்னென்ன தரிசனங்கள்லாம் இருக்கும், 2ஆம் தேதியிலேருந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் வந்து 300 டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 300 தரிசனம், அதுக்கப்புறம் நேரடி சர்வ தரிசனம், ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட், அதுக்கப்புறம் டோனர்ஸ்க்கான டிக்கெட், இவ்வளோ தான் இருக்கும். மற்றபடி ஸ்பெஷல் டிக்கெட்லாம் நமக்கு 8ஆம் தேதி வரைக்கும் வந்து இருக்காது. ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து அப்டேட் ஷேர் பண்ணுறோங்க. நீங்களும் கரண்ட்டாக திருமலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் நம்ம அப்டேட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். திருமலையில் இந்த வைகுண்ட துவார தரிசனத்தை ஒட்டி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் தர்ஷன் போனவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து நேரடி சர்வ தரிசனம் அப்படிங்கிறதுனால டைம் ஸ்லாட் அப்படின்னு கிடையாது, எனி டைம் அலோவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது போயிட்டு சாமி பார்க்குற மாதிரி இருக்கும்.
அதே போல் நிறைய பேர் டிக்கெட் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஜனவரி 1 அன்னைக்கு எப்படியும் தர்ஷன் பார்க்கணும் அப்படின்ற பிளானில் போகிறவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் திருமலையில் இருந்திருப்பீங்க. டைம் இருக்குன்னா நேரடி சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணி சாமி பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணாதீங்க. இந்த தடவை 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரடி சர்வதர்ஷனமும் இருக்குங்கிறது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது கூடவே பிப்ரவரி மாதத்துக்கான ஹோமம் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. 15ஆம் தேதிக்கு மேலே அஃபிஷியல் அப்டேட் வரும். 18ஆம் தேதியிலேருந்து நமக்கு புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரலுக்கு டிக்கெட் வேணும், பிப்ரவரிக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.